காங்கிரஸ் நடுவுல எமர்ஜென்சி எல்லாம் போட்டு பயங்கரமா தான் இஷ்டத்துக்கு வளைச்சு விளையாடுற பொம்மைன்னு நினைச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாஜக இந்த விஷயங்களை அச்சீவ் பண்ற நோக்கத்துல வந்து போகணும் அப்படின்ட்டு சில பல விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு. குறிப்பா அதுல வந்து ஹிந்தியை வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஒரு ஸ்டேட் அப்படின்றாரு. எமர்ஜென்சி காலத்துல எந்தெந்த இஷ்டத்துக்கு அவங்க வளைச்சு விளையாடினாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலே யார் ராகுல் காந்தியோட அப்பா ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது ₹1 நாங்க செலவு பண்ணோம்னா 15 பைசா மட்டும்தான் போய் எண்ட் யூசர் கிட்ட சேருதுன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ அந்த அறிக்கையை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு சுத்தமாக அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரிதான் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா சட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேற குற்றவாளிகள் வந்து தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதுதான். ஸோ டைம் பொறுமையாக இருந்தாலும் சரியான ஜஸ்டிஸ் வரும்ன்றதுதான். ஸோ விஜய் சொன்ன கருத்து வந்து அது இந்த இடத்துல இது வந்து அண்ணாமலையை மாத்திட்டா அப்படியே பயங்கரமா இதாயிடும் அப்படின்லாம் கிடையாது. வணக்கம் விக்னேஷ். வணக்கம் மேடம். வணக்கம் விக்னேஷ். நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. ஆனா முதல் விஷயமாக ராகுல் காந்தி வந்து ஒரு விஷயத்த பேசியிருக்காரு என்று பாத்தீங்களா? அதாவது அரசியலமைப்பு சட்டத்தையும் பாஜக வந்து ஏழைகளை வந்து அதிகமா வச்சிருக்காங்க நாட்டுல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையாகவே பாஜக வந்து அரசியலமைப்பு சட்டத்தை தங்க இஷ்டத்துக்கு மாத்துறவங்களா, இல்ல ஏழைகள் அதாவது ஒரு சொல்லுவாங்களா, ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர், அந்த மாதிரி எப்பவுமே ஏழைகள் இன்னும் ஏழைகளாவே இருந்து கொண்டிருக்காங்களா இந்த கடந்த 15 ஆண்டு கால ஆட்சி? ஆக்சுவலா ராகுல் காந்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த அரசமைப்பு சட்டத்தை வந்து பாஜகவும் RSSம் வந்து அழிக்க பாக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு சில கருத்து சொல்லியிருக்காங்க. அதை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அரசமைப்பு சட்டம் தான் அதுல அத்தாரிட்டி. ஒருவேளை இந்த காங்கிரஸ் நடுவுல எமர்ஜென்சி எல்லாம் போட்டு பயங்கரமா தான் இஷ்டத்துக்கு வளைச்சு விளையாடுற பொம்மைன்னு நினைச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பாஜக அணுகவில்லை. சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் எப்படி உருவாகினாரோ அரசமைப்பு சட்டம், அதுல என்னென்ன விஷன் அவருக்கு இருந்துச்சோ, ஒரு விஷன் அப்படின்ற மாதிரி என்னென்ன கனவுகளோட அவர் வந்து அந்த அரசமைப்பு சட்டத்தை இந்தியாவை எதிர்காலத்தை நோக்கி எப்படி வந்து பண்ணாரோ, அம்பேத்கர் எந்த அளவுக்குன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு ஒரு சாப்டரை உருவாக்கி வைக்கிறாரு. அதாவது இன்னைக்கு தேதியில இது வந்து இருக்க முடியாது, ஆனா இந்தியா இந்த விஷயங்களை அச்சீவ் பண்ற நோக்கத்துல வந்து போகணும் அப்படின்ட்டு சில பல விஷயங்களை வந்து குறிப்பிடுறாரு. குறிப்பா அதுல வந்து ஹிந்தியை வந்து ப்ரொமோட் பண்ணணும் ஒரு ஸ்டேட் அப்படின்றாரு. பசுவதை தடை சட்டம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் இந்த சட்ட இதை உருவாக்கும் பொழுது காஷ்மீர் இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்பதைதான் விரும்பினார். எல்லாத்தையும் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயமாக அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கனவு கண்ட இந்தியாவை எப்படியெல்லாம் கனவு கண்டு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினாரோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண. நான் சொல்ற பாருங்க, ஹிந்தி திணிப்புன்றாங்க, ஆனா ஹிந்தியை ப்ரமோட் பண்றது ஸ்டேட்டோட கடமை, இந்தியன் ஸ்டேட்டோட கடமை அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொல்றாரு. பசுவதை தடுப்பு சட்டத்தை நோக்கி அவர் ஒரு கனவு காண்டு இருக்கிறார். காஷ்மீருக்கு சிறப்பந்தஸ்து இருக்க கூட இந்தியாவின் ஒருங்கிணைந்த மாநிலமாக இருக்க வேண்டும் கனவு கண்டிருக்காரு. இது எல்லாமே பாஜக சொல்லல, RSS சொல்லல, சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை மதிக்காமல் இருப்பதுதான் காங்கிரஸ் சொல்லணும். செகுலரிசம், சோசியலிசம் அப்படின்ற வார்த்தைகள் வந்து ஏன் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஆட் பண்ணல அந்த கான்ஸ்டிடியூஷன் பிரியாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவோட நேச்சரே அது தனித்துவமா என்னத்துக்கு சொல்றோம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இவங்க வந்து அதை மாத்தி பண்ணாங்க, ஆட் பண்ணாங்க. அது தவறு கிடையாது. ஆனால் எமர்ஜென்சி காலத்துல எந்தெந்த இஷ்டத்துக்கு அவங்க வளைச்சு விளையாடினாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சாலே யார் இங்கே உண்மையாக இந்த அரசமைப்பு சட்டத்தை மதிக்கிறார்கள் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். அண்ட் அரசமைப்பு சட்டத்துடைய 60வது ஆண்டு நிறைவு விழால வந்து பாத்தீங்கன்னா, பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அப்போது குஜராத் முதல்வராக இருந்தார். யானை மீது அந்த அரசமைப்பு சட்டத்தோட நகலை வந்து யானை மீது ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போய் பெருமைப்படுத்தி வரவர். சாதாரணமா சும்மா பெருமை அப்படின்னு எல்லாம் கிடையாது. அரசமைப்பு சட்டம் தான் நம்மளுடைய கடவுள் மாதிரி அப்படின்ட்டு யானை மீது ஊர்வலமாக கொண்டு போனவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவும் RSSம் அதை மதிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏழைகள்ல வந்து ஏழைகளா இருக்கணும், அவங்களுடைய உரிமைகளை பறிக்க பார்க்கிறார்கள் சொல்றாங்க. ஏழைகளிடம் எந்த உரிமையும் கொடுக்காமல் இருந்தது காங்கிரஸ். ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து மனசு வரல. ஆனா மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று உருவாக்கி டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் வந்து எந்த அளவுக்கு இது போயிருக்குது அப்படின்றது. அதாவது பெனிஃபிஷியரிஸ் திட்டங்கள் எல்லாமே டைரக்டா அந்த பெனிஃபிஷியரிஸ்க்கே போய் செஞ்சது மோடி அரசாங்கத்துலதான். காய்கறி கடை வைத்திருப்பவராகட்டும், பானிபூரி கடை வச்சிருக்கிறவராகட்டும், அவங்களும் வந்து அந்த டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக அந்த பேங்கிங் சிஸ்டம்குள்ள வந்து என்ரோல் ஆயிருக்கிறாங்க. இதெல்லாம் பண்றது மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல தவிர அவருடைய அப்பா ராகுல் காந்தியோட அப்பா ராஜீவ் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது
₹1 நாங்க செலவு பண்ணோம்னா 15 பைசா மட்டும் தான் போய் எண்ட் யூசர் கிட்ட சேருதுன்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இதுல இருந்தே நம்மளுக்கு தெரிய வேணாவா யார் ஏழைகளுக்கு ஆதரவாக இருக்கிறார், யார் எதிராக இருக்கிறார். சோ ராகுல் காந்தி அவர்கள் இந்த டெல்லி எலெக்ஷன் அது இதுன்றதுல வழக்கம் போல பிஜேபிக்கு அகேன்ஸ்டா சொல்லணும். இவங்க வந்து ஆம் ஆத்மி இவங்களும் எதிராக நின்றாலும் பொதிகை 3 பாஜக அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அண்டர் கிரவுண்டுக்குள்ள ஒரு கூட்டணி மாதிரி தான் இவங்க இருக்கு. அந்த பிஜேபிக்கு எதிராக கருத்து சொல்லணும் அப்படின்றதால இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து அந்த அரசமைப்பு சாசனம் அப்படி இப்படின்னு சொன்னதுல ஓட்டு வந்ததாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மீண்டும் மீண்டும் அந்த பாயிண்ட் சொல்றாங்க. ஆனால் மக்களுக்கு நன்றாகவே தெரியும், குறிப்பாக டெல்லி மக்களுக்கு நன்றாகவே தெரியும். வாஷ் அவுட் பண்ணாங்க காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும். சோ ராகுல் காந்தி சொல்றது அப்படிதான் நான் பாக்குறேன். வேங்கை வயல் தொடர்பாக ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் தவேக தலைவர் விஜய். இந்த அறிக்கை எதை காட்டுகிறது? இதை பற்றி நீங்க பிரீஃபா கூட பேசியிருந்தீங்க, அதை கூட கேட்க முடிந்தது. இருந்தாலும் உங்க பாயிண்ட சொல்லுங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஒரு பிரீஃபான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறோம். அந்த வீடியோ அந்த அறிக்கையை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு சுத்தமாக அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரிதான் என்னால பார்க்க முடியுது. ஏன்னா இந்த பக்கமும் போகாம அந்த பக்கமும் போகாம நடுநிலையா இருக்கணும்னு நினைக்கிறது பரவாயில்ல. ஆனா இந்த பக்கம் ஒரு காலு அந்த பக்கம் ஒரு காலு அப்படின்னு வச்சுட்டு ஒரு நடுநிலையா இருக்க ட்ரை பண்றாரு. ஒண்ணு இருக்காது, கிடையாது இல்லைங்களா? ஏதாவது ஒரு பக்கம் நம்ம நின்னு தானே ஆகணும். இதர் திஸ் ஆர் தட் அப்படிங்கிற மாதிரி தானே நிக்கணும். நடுநிலைன்னு ஒண்ணு இருக்கா? எந்த தரப்புக்கும் இல்லாம இருக்கணும். நடுநிலை அப்படின்னும் போது இந்த மாதிரி வழக்கு விசாரணை நடுநிலையாக நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நடுநிலைன்னா யாருக்கும் பயாஸ் இல்லாம இருக்கிறதே வந்து ஒரு நடுநிலையான சோ இதுல என்னன்னா இவர் ஒரு வார்த்தை சொல்லும் போது எல்லாத்துக்கும் மத்திய அரசு சேர்த்துட்டாங்களா, மாநில அரசு சேர்த்துட்டாங்களா, உடனே மத்திய அரசு சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி. அதாவது சிபிசிஐடி விசாரணை வந்து நம்பிக்கை இல்லைன்ட்டு இவர் ஓப்பனா சொல்ல மாட்டாரு. வேறு கருத்துக்கள் வந்துருச்சு, அதனால நான் ஒரு கருத்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி. சரி சொந்த கருத்தாவது சொல்றாரா அப்படின்னு வந்து பார்த்தா சிபிசிஐடி விசாரணை வந்து ஆல்ரெடி தாமதம் ஆயிடுச்சு. ஓகே, அதனால சிபிஐக்கு மாற்றணும்னு கேக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போதுதான் சிபிஐக்கு மாற்றினாலும் அது வந்து லேட் ஆகும் அப்படின்னு ஒரு அதிரடியான கருத்து இருக்கிறாரு விஜய் அவர்கள். சரி சிபிசிஐடி அதான் சிபிசிஐடி ஆல்ரெடி லேட்டு, சிபிஐ கிட்ட கொடுத்தாலும் லேட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா நீதிமன்றம் தலைமையில வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு நடுவர் குழு மாதிரி வைக்கணும்னாங்க. இவங்க மட்டும் டக்குன்னு ஏதாவது 2 மாசத்துலயே கொடுக்கணும், 6 மாசத்துல கொடுக்கணும், 1 வருஷத்துல கொடுக்கணும்னு ஏதாவது இவங்களுக்கு லா இருக்குதா அப்படின்றத நம்மளுடைய கேள்வி. இவங்களும் சிபிசிஐடியோட அறிக்கையை ஃபுல்லா படிக்கணும். சிபிஐ எப்படி ஒரு மோட் ஆஃப் ஆபரேஷன் எடுப்பாங்களோ கிட்டத்தட்ட சிறப்பு புலனாய்வு குழு அந்த மாதிரி ஒரு மோட் ஆஃப் ஆபரேஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகாரம் அதிகமா இருக்கலாம், அப்படி எல்லாம் இருக்கலாம். காலதாமதம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் விஜய் யூஸ் பண்றாரு. சிபிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களும் வந்து பயாஸ்டா இருப்பாங்க, அவங்க பாஜக கைக்கூலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தா கூட ஏன் சிபிஐ வேணாம்னு சொல்றாரு அப்படின்றத நம்ம ஏத்துக்க முடியுது. காலதாமதம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரை மட்டும் தான் விஜய் அவர்கள் குறிப்பிடுகிறார். இந்த காலக்கெடு அப்படின்றது வந்து சிபிஐக்கும் பொருந்தாது. காலக்கெடுன்றது எதுவுமே கிடையாது. நியாயமான விசாரணை, முழுமையான விசாரணை தான் நடக்கணும்ன்றதுதான். சோ காலம் லேட் ஆனாலும் கரெக்டான ஜஸ்டிஸ் வரணும்ன்றதுதான் எல்லா விசாரணை குழுக்களும் வந்து முடிவு பண்ணும். சோ விஜய் அவர்கள் எல்லாருமே சிபிஐன்ட்டாங்க, நம்ம கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது சொல்லணும்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறதுக்காக தான் இதை பேசுற மாதிரி. ஆக்சுவலா விக்னேஷ், இந்த இடத்துல நமக்கு வேற ஒரு டவுட் கூட வருது இல்ல. அதாவது சிபிசிஐடியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், இல்லைன்னா நீதிமன்றம் அமைத்த ஒரு குழு மாதிரியான ஒரு 4-5 பேர் நீதிபதிகள் அந்த மாதிரி உயர்மட்ட குழுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராசஸ் டேக்கிங் டைம்ங்கிறது சேம் தானே. யார் வந்தாலும் முதலேந்து தானே அதை செய்வாங்க. அப்போ எவ்வளவு குழுக்களோ நடுவர் மன்றமோ நீங்க என்ன மாதிரியான ஒரு விசாரணை கமிஷன் அந்த மாதிரி எது அமைத்தாலும் அதுக்கான அந்த டைம் டேக்கிங் சேம்ல. அதுதான் இவர் வந்து டைரக்டா எனக்கு சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தா கூட ஓகே, ஒரு வேலை சிபிஐ மேல வேணா நீதிமன்றத்தை அதிகமா நம்புறாரு அப்படின்னு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். டைம் டேக்கிங்ன்ற ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் ரீசன் வைக்கிறாரு. சிபிஐல எல்லாம் வேலை போயிட்டாங்கப்பா, இல்ல மத்திய அரசு தான் சிபிஐ வைக்குது, ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாம். சொந்த கருத்துன்னு எதுவுமே கிடையாது. எல்லாரும் சிபிஐ சொல்லிட்டாங்களா, நம்ம வித்தியாசமா என்ன பண்ணலாம்னு கூகுள்ல பாத்துருப்பாரு, சிறப்பு புலனாய்வு குழுன்னு சொல்லிருப்பாரு. அவ்வளவுதான் நம்மளுக்கு புரியுதே தவிர இதுல விஜயோட சொந்த கருத்துன்னு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. சோ இப்ப விக்னேஷ் சொல்றது என்னன்னா, சிபிஐ இருக்கட்டும், சிபிசிஐடியா இருக்கட்டும், இல்லைன்னா சிறப்பு புலனாய்வு குழுவாக இருக்கட்டும், இல்லைன்னா நீதிமன்றம் அமைத்த குழுவாக இருக்கட்டும், விசாரணை கமிஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டைம் டேக்கிங் வில் பி ஆல்மோஸ்ட் சேம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நீங்க சொல்ல வரீங்க. டிஃபரெண்டா இருக்கலாம். ஏன்னா இப்ப ஆல்ரெடி இது வந்து ஒரு டைம் 2 வருஷம் டைம் எடுத்து இத்தனை ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணிடுவாங்க. அடுத்து எந்த ஒரு அமைப்பு கிட்ட அது போனாலும் இந்த ரிப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. இதுல ஏதாவது லூப் ஹோல் இருக்கா அப்படின்றது தேடக்கூடியது இருக்கும். 2 வருஷம் ஆகாது, மேபி அவங்க வந்து 1 வருஷத்துல முடிக்கலாம், இல்ல ஒரே மாசத்துல கூட முடிக்கலாம். டைம் டேக்கிங்ன்றது
அது வந்து டிபெண்ட்ஸ். சீக்கிரமாவும் முடிக்கலாம், லேட்டாவும் ஆகலாம். ஆனா விஜய் சொல்ற கருத்து தான் நான் பேசுறேனே தவிர அது ஒரு மாசத்துல கூட முடிக்கலாம். பட் டைம் ஃப்ரேம் அப்படின்றது கிடையாது. நம்ம சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1000 குற்றவாளிகள் வந்து தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்றதுதான். சோ டைம் பொறுமையாக இருந்தாலும் சரியான ஜஸ்டிஸ் வரும்ன்றதுதான். சோ விஜய் சொன்ன கருத்து வந்து அது இந்த இடத்தில் பொருந்தாது அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. விக்னேஷ், நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல வந்து மற்றொரு முக்கியமான விஷயம், தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றப்படுவாரா அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து ஒரு பேச்சு வந்து நடைமுறையில இருந்துட்டே இருக்கு. இத வந்து பாஜக காரங்க எவ்வளவு எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி எல்லோருமே அத பார்த்து கொண்டிருக்கிற மற்றவர்கள், ஊடகங்கள், குறிப்பாக அவரை எதிர்க்க வேண்டும் என்ற சிந்தனை உள்ள அனைவரும் ஒரே அணி, ஒரே சாரியில் அந்த மாதிரி ஒரே அணியில நின்று என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, கண்டிப்பா இந்த வாட்டி மாற்றம் தாயா, நீ என்னன்னாலும் இங்க இருக்க முடியாதுயா, பேக் யூஆர் கோயிங் டு பேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேய புட்டப் பண்றாங்க, ஒரு கமெண்ட புட்டப் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? எலெக்ஷனை வந்து இப்படி 1.25 வருஷத்துல வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு மாற்றம் சாத்தியமா? அண்ணாமலை மாற்றம் சாத்தியமா? ரெண்டு விஷயம். அண்ணாமலை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் வந்து பாஜகவுக்கு எதிராக இருக்கிறவங்க தான் சொல்றாங்க அண்ணாமலை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த தலைவருக்கும் ஒரு 1.5 ஆண்டு, 3 ஆண்டு இல்ல 6 மாசம் ஏதோ ஒரு டென்யூர் முடிஞ்ச உடனே திருப்பி அண்ணாமலை வந்து என்ன தவறு இருக்கு? அவங்க திருப்பி 6 வருஷம் கூட இருக்கலாம், 3 வருஷம் பிளஸ் 3 வருஷம் அப்படின்றது கூட இருக்கலாம். சோ இது வந்து அண்ணாமலையை மாத்திட்டா அப்படியே பயங்கரமா இதாயிடும் அப்படின்லாம் கிடையாது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் யாரு பிரதான முகமாக இருக்கிறாங்க தேசிய அளவுல? மோடி இல்ல அமித்ஷா இல்லைன்னா யோகி ஆதித்யநாத். ஆனா அதோட தலைவர் வந்து ஜே பி நட்டா. இன்று மினிஸ்டர்களாக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்களும் பாஜக தலைவராக இருந்திருக்காங்க. மோடி பிஎம் வேட்பாளராக ப்ரப்போஸ் பண்ணதே அவர் தான். நிதின் கட்கரி அவர்கள் கூட நேஷனல் பிரசிடென்டா இருந்திருக்காங்க. சோ தலைவராக இருப்பது அப்படின்றது வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதல் பொறுப்பு தானே தவிர ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி அப்படின்றது டிஃபரெண்ட். பாஜக தலைமைக்கும் மோடிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் வந்து பாஜக இருக்கிற ஒரு எம்பி பிளஸ் அவர் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, பிளஸ் அவரோட கரிஷ்மால வந்து அவரு பாஜகவோட ஃபேஸா இருக்காரு. அதே மாதிரி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வெகு சாதாரண மக்களுக்கு வந்து பாஜக அப்படின்றது வந்து இப்போ ஒரு அண்ணாமலை கட்சி, முன்னாடி எல்லாம் வடநாட்டு கட்சி அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாலும் இப்போ வந்து அண்ணாமலையோட கட்சி அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல ரெஜிஸ்டர் இருந்து. சோ லாங் டேர்ம்ல வந்து அண்ணாமலை வச்சுதான் பாஜகவுடைய கேம் இங்க இருக்கும். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, சரி அண்ணாமலை இல்லப்பா யார் வருவாங்க? எல்முருகன் வருவாரு, இல்லையா அவங்க இல்லையா தமிழிசை வருவாங்க, அவங்க இல்லையா வானதி சீனிவாசன், அவங்க இல்லையா நயினார் நாகேந்திரன் வருவாங்க. நம்மளால ஒரு 10 பேர் சொல்ல முடியும் கெஸ் பண்றதுக்கு. அதாவது அடுத்த மாசம் இல்ல அதுக்கு அடுத்த மாசம் தேர்ந்தெடுக்க போற பாஜக தலைவர் யாரு அப்படின்றதுக்கு நம்ம 10 பேர் சொல்றோம். இன்னும் 20-25 வருஷம் கழிச்சு திமுக தலைவர் யாருன்றத நீங்களும் சொல்லிடலாம், வீடியோ பார்த்துங்க யார் வேணாலும் ஈஸியா கமெண்ட் வந்து எடுக்கலாம். சோ அந்த மாதிரிதான் இருக்கு. பாஜக இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா தான் நான் பாக்குறேன். அண்ணாமலையே மாற்றி விட்டாலும் அண்ணாமலையை சுற்றிதான் பாஜகவின் அரசியல் மையப்படுத்தியதாக இருக்கும். ஒருவேளை பாஜக தனித்து களம் காணும் பட்சத்தில் அண்ணாமலை தான் ஆப்வியஸா முதல்வர் வேட்பாளராக மக்கள் மனதில் இருப்பார். அவங்க ஓப்பனா அனௌன்ஸ் பண்றாங்களோ இல்லையோ, பிஜேபி ஜெயிச்சா அண்ணாமலை தான் இப்ப முதல்வர் அப்படின்ற மாதிரி தான் மறைமுக பிரச்சாரங்கள் நடைபெறும். அண்ட் யார் தலைவராக வந்தாலும் இங்க வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் த பார்ட்டி அப்படின்றது வந்து அண்ணாமலை இருப்பதற்கான வாய்ப்பு. ஒருவேளை பாஜக வந்து பயங்கரமான உட்கட்சி முதல் அண்ணாமலையை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குமே தவிர, பாஜகன்ற கட்சி வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நிச்சயமாக அண்ணாமலையை அப்படியே சைட் பை சைட் பூஸ்ட் பண்ணிருப்பாங்க. மேபி அண்ணாமலைக்கான ஒரு பொறுப்பை வந்து லிமிட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல நீ பேசாதப்பா, ஒரு 4 இடத்துல மட்டும் பேசு அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அவர் வந்து வேற ஒருத்தர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு ஒரு ஊர்வலம் போகணும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். சில பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கலாமே தவிர அல்டிமேட்லி அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் அப்படின்றது குறையாது. நீங்களே சொன்ன மாதிரி 2026 எலெக்ஷன் இருக்கிற டைம்ல பெரிய அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனா நான் ரிஜெக்ட் திஸ், இந்த அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்காக மட்டுமே அண்ணாமலை மாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் பண்ணல. ஒண்ணு அண்ணாமலை மேல குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவருடைய செயல்பாடு திருப்தியா இல்லைன்னு மாத்துவாங்களே தவிர அதிமுகவை குளிர்விப்பதற்காக பாஜக இந்த மாதிரி முடிவு ஆல்ரெடி நம்ம பாத்திருக்கோம். நிறைய பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்னு சொல்லி பார்த்திருக்கோம். பட் ஸ்டில் வந்து பார்ட்டி வித் டிஃபரன்ஸ்கிறதுனாலே இப்ப வந்து அதை எதிர்கட்சிகள் எல்லாருமே அவங்க கண்டிப்பா மாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்கட்சிகளின் எதிர்பார்ப்புல வந்து ஏற்றம் அளிக்கிறதா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம், இல்லைன்னா ஏமாற்றம் அளிக்கிறதா அப்படிங்கறதையும் பார்ப்போம். விக்னேஷ், தொடர்ந்து இந்த மாதிரியான ரெகுலரான ஒரு ஒர்க் அந்த மாதிரி இருக்கும்போது சீமான் நாதாகா விஸ் டிஎம்கே அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்ட் நீங்க ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் ஈரோடு கிழக்கு தேர்தல். அந்த இடத்துல வந்து நாதாகா வேட்பாளர் வந்து மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றத வீடியோ எல்லாம் காணொலி எல்லாம் வருது. ஒரே ஒரு விஷயம் கேக்குறாங்க, இங்க பாருங்கக்கா
எனக்கு ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா, இங்க பாருங்க நான் ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா, நான் உங்க வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி உரிமையா இறங்கி ஓட்டு கேட்கறத பாக்குறோம். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எந்த ஒரு அப்போசிஷன் உள்ள அவங்களுக்கு ஆதரவாகவும் குரல் வரல, எதிர்ப்பாகவும் குரல் வரல. ஆனா பீப்புள் வந்து அவங்கள கேக்குறாங்க, நின்னு நிதானிச்சு கேக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சீமான் வந்து தன்னுடைய அந்த ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ வந்து நோக்கி ஈரோடு கிழக்குல வந்து பயணிக்கிறாரோ? நிச்சயமாக மற்ற கட்சிகள் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் பாஜகவாவது போட்டிட்டு இருக்க வேண்டும். அப்படி போட்டிட்டு இருக்கும் பட்சத்தில் அது பாஜக வர்சஸ் திமுக அப்படின்ற மாதிரி கூட ஒரு களம் அமைய வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சீமானுக்கு அன்வான்டாக ஒரு அட்வான்டேஜை தூக்கி மற்ற எல்லா கட்சிகளும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேப்ல கரெக்டா பெரியாரை தொட்டு சரியா தவறும் நான் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டேன் அப்படின்ட்டு சீமான் வந்து போயிட்டாரு. சோ அதாவது ஈரோட்லதான் பெரியார் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஈரோட்ல இருக்கிற அவரையே தொட்டுட்டு அந்த இடத்துலயே நிக்கிறாரு. இருக்காங்க. பிளஸ் தைரியமா இப்படி வர சொல்றாரு, நான் தான் பெரியார திட்டி கேட்கறேன்ல, நீ தான் பெரியார காமிச்சே ஓட்டு கேளு அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் அதிரடியாக பயங்கரமாக இறங்கி இருக்கிறாரு. இந்த ப்ராப்ளம் இஸ் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சி வந்து பயங்கரமான வேலைகள் செய்யும் அப்படின்றது தெரிந்த ஒரு விஷயம் தான். அமைச்சர்கள் எல்லாம் இறக்கி ஒரு சின்ன ஒரே ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு வேலை செய்வாங்க. அதையும் மீறி மாற்றுக் கட்சிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த குறிப்பிட்ட மக்கள் என்ன ஆனாலும் சட்டமன்ற தேர்தலிலும் நிச்சயமாக திமுகவுக்கோ ஆளும் கட்சிக்கோ ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது புரிஞ்சிடும். அந்த மாதிரி சிந்தனை உடையவர்களை சீமானுக்கு தேவையில்லாம ஓட்டு போட வச்சிருக்காங்க மற்ற கட்சியினர். பாஜக அதிமுக புறக்கணித்ததன் மூலமாக சரி ஹார்டுகோர் அதிமுக ரெட்டையிலைக்கே வாக்களித்து பழகியவர்கள் என்ன பண்ணுவாங்க, திமுகவுக்கு போய் ஓட்டு போடவே எனக்கு மனசு இல்லை அப்படின்றதுக்காக நாம் தமிழருக்கு போடுறதுக்கு வாய்ப்பு. நோட்டாக்கு போடுவாங்களா அப்படின்றது டவுட். நோட்டாக்கு கீழே இருக்கிற கட்சி அப்படின்னு இருந்த நாம் தமிழரை நோட்டாக்கு மேல மட்டும் கிடையாது, ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று 2ஆம் இடம் அப்படின்றது அபிஷியலா வந்து கொடுக்க போற வேலையை வந்து மற்ற எதிர்கட்சிகள் வந்து பண்ணியிருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அதாவது சீமான வந்து வளர்த்து விடுறது இந்த 2 கட்சிகளும் இப்ப வளர்த்து விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் போன வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம், சீமான் காரணமாக அதிமுக பாஜக கூட்டணி வந்துருமோ அப்படின்ற அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். சீமான் அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்கிறார்கள். அதை மைக் சின்னத்தையே வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்ப இறங்கி பிரச்சாரம் எல்லாம் பண்றாங்க. சோ இன்னொரு அதிகமான பெனிட்ரேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர விஜய் அவர்களுடைய கட்சி நலம் விரும்பிகள் அவர்களுடைய வாக்காளர்கள் ஈரோட்ல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பாக்குறதுக்கும் ஆர்வமாக இருக்கிறேன். அந்த ஓட்டு எனக்கு தெரிந்து சீமானுக்கு போய்விடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சீமானுக்கும் விஜய்க்கும் இப்ப சண்டை இருந்தாலும் அவர்கள் திமுக எதிராக தான் களமாட வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க விஜய் ரசிகர்கள். சீமானுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி விக்னேஷ். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. அதை ஈரோடு கிழக்கு தேர்தலாக இருக்கட்டும், சீமான் பெரியாரை தொட்டதாக இருக்கட்டும், பெரியார் மண்ணில் நிற்பதாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த அதிமுகவுக்காக கூட்டணிக்காக வேண்டி அண்ணாமலை மாற்றப்பட மாட்டார், அண்ணாமலையின் மேல் ஏதேனும் ஒரு சில வாய்ப்புகள் அவருக்காக வேறொரு வாய்ப்புகள் இருந்தாலே ஒழிய அவர் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற விஷயமாக இருக்கட்டும். தொடர்ந்து ராகுல் காந்தி நிறைய பேசுறாரு, அவர் பேசுறதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே போயிடுங்க அப்படிங்கிற நிறைய கருத்தை சொல்லியிருக்கீங்க. இனி வரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.